அப்பா பாவம். என்னவோ தெரியவில்லை. இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் பால் பாக்கெட் அல்லது ஏதாவது கொடுக்க சென்றால் எனக்கு வெறுப்பு தான் வரும். நான் வேலைக்கு சேர்ந்த 3 மாதங்களில் இந்த ஒரு வீடும் அந்த வீட்டில் வாழும் தாத்தாவும் என்னை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி விட்டார்கள். நான் யாருன்னு சொல்லவே இல்லையே. 10ஆம் வகுப்பு ஃபெயில். படிப்பு வரலன்னு அப்பா அடிச்சாரு. அப்படியே ஓடி வந்துட்டேன். கொஞ்ச நாள் பிச்சை, அப்புறம் அங்கே இங்கே வேலை. கடைசியாக இந்த பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து சேர்ந்தேன். ஹோம் டெலிவரி தான் வேலை. ஆனால் இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும் சென்னையிலேருந்து ஃபோன் வரும். பால் பாக்கெட் கொடு, பிஸ்கட் கொடு, தைலம் கொண்டு போய் கொடுன்னு. எங்கள் முதலாளியும் அந்த தாத்தா பையனும் தோஸ்தாம். கிடந்து நான் சாகுறேன். என்ன சொல்கிறீங்க? கொண்டு போய் கொடுக்கறது தானே உன் வேலைனா? கொடுக்கறதுல பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவர் பேசுவார் பாருங்க, அதை தாங்க முடியாதுங்க. அவர் பிறந்த கதை, போராடி ஜெயிச்ச கதை, அவர் ஒரே பையனோட பெருமை கதை, அவர் சென்னையிலேருந்து டெய்லி ஃபோன் போட்டு சொல்கிற கதைன்னு ஒரே வரி விடாமல் சொல்வார். அப்புறம் அவர் பேரனோட பெருமை, ஆட்சியோட பெருமைன்னு கொல்லுவாருங்க. நான் பாவம் இல்லையா? எங்கள் ஓனர்கிட்ட சொன்னால் அவர் கண்டுக்க கூட மாட்டுறாங்களாரு. பாருங்க, இப்போ ஏதோ பார்சல் வந்திருக்கு, கொண்டு போய் கொடுக்கணும். எனக்கு மத்தியானம் சாப்பாடு 4 மணிக்கு தான். தாத்தா தாத்தா, எளவு காது வேற கேட்காது. கதவு ஏறி அந்த காலிங் பெல்லை அமுக்கணும். தாத்தா என்று கத்திக்கொண்டே காலிங் பெல்லை அமுக்கினேன். உள்ளே இருந்து ஒரு ரியாக்ஷனும் வரல. ஒருவேளை போயிட்டாரோ? வாசலை வச்சுட்டு போனால் நாளைக்கு வசவு வாங்கணும். பேசாமல் கதவு திறந்து உள்ளே போவோம். அவரும் பாட்டியும் தான் இருப்பாங்க. தாத்தா தான் அடிக்கடி சொல்வார்ல, பாட்டிக்கு முடியாது, அதான் நான் வேலை பார்க்குறேன்னு. தாத்தாவுக்கும் முடியாமல் இருக்கலாம். உள்ளே போவோம். மெதுவாக கதவு திறந்து உள்ளே போனேன். வீட்டு வேலைக்கு ஆட்கள் வருவார்கள் போல. எல்லாம் அதன் தன் இடத்தில் அழகாக இருக்கிறது. ஹாலில் யாரும் இல்லை. இடதுபுறம் ஒரு அறை பாதி திறந்திருந்தது. மெதுவாக எட்டி பார்த்தேன். சன்னமாக ஒரு குரல் கேட்டது. வேறு யாரும் இல்லை, தாத்தா தான். பாட்டியிடம் பேசுகிறார் போல. ஒட்டு கேட்க ஆர்வம் வந்தது. கவனித்தேன். என்னமோ பொடி, இது ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க, எனக்கு பையனுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். நீங்கள் வந்தாதான் அவனை சமாளிக்க முடியும்னு சொல்லுவேன். நானும் என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு ஓடி வருவேன். ஆனால் இப்போ பாரு, என்னையே என்னால் சமாளிக்க முடியலை. ஆனால் என் கூட வர யாரும் இல்லடி. பாரு, இவ்வளோ பெரிய வீடு, வாட்ச்மேன் கூட நைட்டு தான் வருவான். நான் 5 வருஷமாக முழு நேரமும் இங்கே தான் இருக்கேன். உன் பையன் என்கிட்ட பேசிய 9 மாதம் ஆச்சுடி. எல்லாம் கடைக்கார பையன்ட்ட தான் சொல்லி அனுப்புகிறான். என் பேரை குரலை கேட்க முடியலடி என்று அழுதார். பேரெடியாக இருந்தது எனக்கு. என்னை பார்க்கும் போதெல்லாம் பையன் பெருமை பேசுவாரே. நேற்று பேசுனா கார் வாங்கியிருக்கிறான். நேற்று என் பேரை இங்கிலீஷ் பாட்டு பாடினா சொல்வாரே, அவ்வளவு பொய்யா? யோசித்து கொண்டே கவனித்தேன். இந்த வலது காலை அப்பப்போ இழுக்குதுடி. மாத்திரை போட வேற மறந்து போயிடுறேன். என்ன வாழ்க்கை இது? பேசாமல் நானும் உன் கூடவே செத்துருக்கணும். பாரு, இப்போ அனாதையாக இருக்கிறேன். இது இன்னும் பேரிடியாக இருந்தது. அப்போ பாட்டியே இல்லையா? மெதுவாக எட்டி பார்த்தேன். அவர் பாட்டியின் ஃபோட்டோவோடு பேசி கொண்டிருந்தார். எனக்கு அழுகை வந்தது. என்ன வாழ்க்கை இது? இவ்வளோ பெரிய வீடு, வீட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது. ஆனால் யோசித்து கொண்டே நின்றேன். நீ எப்படா வந்த என்றபடியே தாத்தா வந்தார். நான் பேசாமல் இருந்தேன். அது வீட்டில் யாரும் இல்லையா? அதான் நீ வரும்போதெல்லாம் உன்கிட்ட பேசுவேன். ரொம்ப பேசுகிறேன்னு எனக்கும் தெரியும். நீயும் இல்லாட்டி இந்த ஃபோட்டோட்ட மட்டும்தான் பேச முடியும். நான் உண்மையை சொல்லியிருந்தா நீ அனுதாபப்பட்டிருப்ப. அது எதுக்கு? இன்னைக்கு யாரும் இல்லாமல் நிற்கிறேன். இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா? அதான் அப்படி நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி சொன்னேன். அது நடக்கலையே தவிர அதெல்லாம் நடக்கணும்னு என் ஆசை. நீ கொண்டு வந்த பார்சல் என்ன தெரியுமா? என் மகன் எனக்கு அனுப்பிச்சிருக்க பாசம். நேரில் பார்க்க முடியாத அப்பனுக்கு, ஃபோனில் கூட பேச முடியாத அப்பனுக்கு மாத்திரையும் துணியும் அனுப்பியிருக்கிறான். கோயிலில் சாமி கும்பிட்டு வரும்போது அந்த சந்தோஷத்தில் பிச்சை போடுவோம்ல, அந்த மாதிரி என்று கதறி அழுதார். என் அப்பா யாரிடம் இப்படி சொல்லி அழுவார் என்று யோசித்த எனக்கும் அழுகை வந்தது. ஊருக்கு போக முடிவெடுத்து கொண்டே தாத்தாவை நெருங்கினேன். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.